வணக்கங்க, கிருஷ்ணன் பேசுகிறேங்க. நான் விவசாயிங்க. இது விவசாயம் எங்கள் அப்பா காலத்துலேருந்து ஒரு 40 வருஷமாக பண்ணிகிட்ருக்குறேங்க. பாத்தி போட்டு பண்ணதுனால எங்களுக்கு கொஞ்சம் பொருளாதாரமெல்லாம் ரொம்ப சிரமத்தில் இருந்தது. இன்றைக்கி பிரிமியர் கம்பெனியிலேருந்து எனக்கு ட்ரிப்பு போடலான்னு ஒரு இது போய் சந்தித்தேங்க. எங்கள் டீலர் எனக்கு எல்லாம் மானியத்தின் மூலிமா செஞ்சு கொடுத்தாங்க. அதுலேருந்து நான் லாபத்தை இந்த பிரிமியர் போட்டிருந்த லாபம் அதிகமாக எனக்கு வருதுங்க. அது என்ன காரணம்னா, தண்ணி இப்போ கம்மியாக இருந்தாலும் இப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்குதுங்க. உப்பு குறையுதுங்க. களைகள்லாம் இந்த ட்ரிப் போடுறதுனால கொஞ்சம் கம்மியாக வருதுங்க. மகசூல் அதிகமாக வருது. அதனால் நான் எங்கள் அப்பா காலத்தில் பண்ணதை விட இன்றைக்கி இந்த 2 வருஷ அளவில் நான் லாபத்தான் பார்த்துருந்தேன். எனக்கு நட்டம் இல்லைங்க. எனக்கு குச்சிக்கிழங்கு போடுங்க, வாழை போட்டால் சிறப்பாக இருக்குது. முட்டு வலியெல்லாம் கம்மியாகுதுங்க. கடலை போடுங்க, இப்போ வெங்காயம் நடுறேங்க. இதெல்லாம் இந்த பிரிமியர் கம்பெனியிலேருந்து தண்ணி பாய்க்கிறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்குது. தோட்டம் 5 ஏக்கரா இருக்குது. 5 ஏக்கரா 9 வால்வை செட் பண்ணி கம்பெனிக்கார் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வேணுங்கிற அளவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தந்த வால்வை நீக்கி விட்டு விடலாங்க. தண்ணி சிக்கனமாக தான் இருக்குது. எனக்கு எந்த பிரச்சனை இல்லைங்க. தண்ணி பற்றாக்குறையாக இருந்தாலும் மகசூல் அதிகமாக தான் வருத வழியாக கம்மியெல்லாம் கிடையாதுங்க. அதனால் நான் விவசாயம் பண்ணும்போது இப்போ பார்த்து 40 வருஷம் முன்னைங்க ஏற்றல் எல்லாம் இறச்சிட்டு இருந்தேங்க. அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் எல்லாம் விதமாக கொஞ்சம் அந்த மோட்டர் கேட்டு வச்சு போட்டு ஓட்டிகிட்டு இருந்தேங்க. அதனால் இப்போ பையன் பிற்பாடு சொட்டு நீரெல்லாம் போட்டு எதை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏதாவது மாடு கன்று வச்சுட்டு எதாவது அப்படி பண்ணிட்டு நல்லா இருக்குங்க. அதெல்லாம் நில வாய்க்கால் பாயும்போது உங்களுக்கு ஒரு செலவு பாயுது, ஒரு வயலில் கூட பாயாதுங்க. அதில் அப்போ இதெல்லாம் நம்ம இது சுலபம். இது இப்போ வந்ததுலேருந்து இந்த 2 வருஷம் நல்லா இருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொட்டு நீர் போட்டதில்லை. செலவு உப்பு செலவெல்லாம் ரொம்ப கம்மி. ஒரு ஏக்கரா உப்பு நான் விடுற அப்படின்னா 2 ஆள் வேணுங்க. உப்பெல்லாம் விடுறதுக்கு வேணுங்க. இப்போ அது அப்படி இல்லைங்க. தம்மில் கரைச்சிட்டு அது மாதிரிலாம் போயிடுங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. உழவு ஓட்டுறாங்க, சொட்டு நீர் இழுத்துறோம், அப்படி எல்லாம் பண்ணிக்கிறோம். அப்படியே சோழனாலும் அப்படியே நட்டுக்கலாம். எந்த வேலையும் ஆளே தேவையில்லைங்க. ஏதாவது இப்போ பயிரை ஓட்டுறதுக்கு மட்டும் ஆள் இருந்தால் போதுங்க. கேப்பு 3 அடிங்க. பயிருக்கு இடைவெளி 1.25. இது நல்லா குச்சிக்கிழங்கு இருக்குதுங்க. வாழைக்கும் போடுறேங்க. இது வெங்காயத்துக்கு இருக்குதுங்க. கடலை போட்டிருந்தேங்க. அதுக்கு நல்லா சிறப்பாக இருந்தது. நான் செஞ்சது இந்த வெள்ளாமைக்கு நல்லா இருக்குது. பிரச்சனை இல்லை. விவசாயத்துக்கு நல்லாயிருக்கும்.